உங்களுக்கு லோன் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஓன்ட் கெட் எனி சிங்கிள் penny. அதாவது ஒரு ரூபாய் கூட உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு 100% கேரண்டி நான் வாங்க மாட்டேன். இப்போ நம்மக்கிட்ட வரும்போது நான் அதுக்கான கைடன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் இந்த லோன் எல்லாம் கட்டியிருக்கீங்க, இதை வந்து இதில் டிஃபால்ட் ஆகிடுக்கு, இதை வந்து சரி செய்யவும் நம்மக்கிட்ட ஒரு டீம் இருக்குது. எப்படின்னா பேனல் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, அவங்க லீகல் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க. பேனல் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஆடிட்டிங்கில் என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரோ அதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து இப்போது கடன் வந்து ஒரு இடத்தின் பேரில் வாங்குறீங்க, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், லேப் அப்படிம்போம். ஸோ அந்த பேரில் நீங்கள் வாங்கும்போது அதில் இருக்க வேல்யூஷன்னா அதோட விலை, இப்போ மார்க்கெட் வேல்யூ என்ன, சந்தை மதிப்பு என்ன அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம பேக் அண்ட் ஒர்க் கொடுக்கறனால எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றுமே உங்களுக்கு தெரியாமல் வர எல்லாத்துக்குமே இப்படி தான் நீங்கள் பேமெண்ட்டு, இவ்வளோ தான் நீங்கள் லோன் வாங்கணும், இவ்வளோ தான் உங்களோட ரீபேமெண்ட் இருக்குது, உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, இதை எல்லாமே நான் ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவேன். அவங்க கேட்குறது எல்லாமே நம்ம தர மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது, இது நம்மளால முடியுமா முடியாதா. ஒரு இமோஷ்னலாக கூட சில பேருக்கு இன்னைக்கு நம்ம பிரச்சனை முடிஞ்சா போதும்னு நினச்சி கூட வரலாம். அந்த தவறுதலை நம்ம மூலியமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கிய நோக்கமாக இருக்கேன். உங்களோட சர்வீஸ் சார்ஜஸ்லாம் எப்படிங்க மேம் இந்த சர்வீஸ்க்குலாம்? எனக்கு இந்த சர்வீஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கான பேக் அண்ட் டீம் வந்து ஃபில்டரைஸ் பண்ணுறோம். இப்போது உங்களோட பேப்பர்ஸ்க்கு வந்து எது தேவைங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணுறனால, ஸோ வி ஹேவ் த பேனல் அட்வொகேட்ஸ், லாயர்ஸ், இவங்களுக்கு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே ஃபில்டர் பண்ணுறதுக்கான சார்ஜஸாக கொடுத்துட்ருக்கனால வி ஹேவ் த டீம். ஸோ அதுக்காக என்ன ரீசனபிள் சார்ஜஸோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் வந்து இனிஷியலி உங்களுக்கு லோன் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஓன்ட் கெட் எனி சிங்கிள் penny. அதாவது ஒரு ரூபாய் கூட உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு 100% கேரண்டி நான் வாங்க மாட்டேன். ஸோ ஆஃப்டர் உங்களுக்கு உங்கள் லோன் கிடைச்ச டிஸ்பர்சல் அப்போ தான் எனக்கான சார்ஜஸ், அதாவது என் நிறுவனத்துக்காக, எங்கள் டீமுக்காக அதுக்கான எஃபர்ட்ஸை நாங்கள் வாங்குகிறோம். அதுக்கு இனிஷியலி நாங்கள் எந்த சார்ஜஸும் வாங்குறது கிடையாது. அண்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம டைரெக்டாக பேங்க்குக்கு போகும்போது பேங்க்குன்னு ஒரே ஒரு பாலிசி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு சில நிறுவனங்களுக்கும் ஒரு சில மக்களுக்கும் மட்டுமே அவங்க ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், நீங்கள் கொடுக்குற அங்கே கொடுக்குற லோன் ப்ரொப்போசல் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் ரிஜெக்ட் ஆகிற லோன்ஸ் என்ன ஆகும் உங்களுக்குன்னா, சிபிலில் வந்து உங்களுக்கு அடி வாங்கும். இப்படி நீங்கள் 4-5 பேங்க் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் 4-5 பேங்க் போகும்போது உங்களுக்கு சிபில் அடி ஆகுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த இழப்பும் உங்களுக்கு இல்லாமல் நாம் ஃபில்டர் பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன தேவை, எந்த பேங்க்குக்கு இது அடாப்ட் ஆகுது, என்ன தேவைக்காக நம்ம இதை ப்ரொசீட் பண்ணுறோம், என்ன என்ன டெனர், என்ன ஏதுங்கிறத எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறனால, ஸோ உங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் நான் கொடுக்கறதுக்காக நாமினல் சார்ஜஸ் ரீசனபிளாக உங்கள் மன நிறைவாக கொடுக்குற சார்ஜஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இனிஷியலாக, அதாவது நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது, லோன் அவைல் பண்ணும்போது எந்த வகையான கட்டணங்கள் நாங்கள் இங்கே வசூலிக்கிறது கிடையாது. இது ஃபஸ்ட்டு, இது எங்களோட நிறுவனத்தில் நாங்கள் கடைப்பிடிக்கிறது. எங்களை சார்ந்த ஸ்டாஃப்ஸ் யாருமே ₹1 கூட வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினா நீங்கள் எங்களை கேட்கலாம், தாராளமாக நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி வாங்கினாங்கன்னு. வாங்க மாட்டாங்க. ஸோ இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ்.